இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமே 3 டிப்ஸ் தான். நச்சுன்னு 3 டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி சொல்ல போகிற டிப்ஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸ் அடுப்பில் உள்ள பர்னரை வந்து நம்ம நிறைய முறையில் வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனால் நான் சொல்கிற முறையில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான முறை கூட. அது மட்டும் இல்லாமல் வந்து எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் வந்து ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அழுக்கான பர்னரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட என்ன பொருள் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நான் சேர்க்குறேன். அதோடய நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈனோ வந்து ஒரு அரை பாக்கெட், ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு அரை பாக்கெட் அளவு போட்டு சேர்த்தா போதும். அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து அப்படியே வந்து உள்ளே போட்டுருங்க. இப்போது நீங்கள் வந்து ஈனோ சேர்க்கும் போதே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நுர வரும். நம்ம அந்த ரெண்டுமே வந்து ரியாக்ட் ஆகி அந்த அழுக்கு, இந்த துவாரத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து விடுபட்டு வெளியேறும். இது மட்டும் இல்லாமல் நல்ல சூடான வெந்நியை வந்து இதோடு சேர்த்து ஊற்றுங்க. ஊற்றும் போதே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப விடாப்பிடியான அழுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நீங்கள் 1 மணி நேரம் நல்லா விட்டுருங்க. நீங்கள் வந்து நல்லா ஊற விட்டீங்க அப்படின்னா, அந்த அழுக்கு வந்து ஒன்று கூட வந்து உங்களுடைய பர்னரில் வந்து இருக்கவே இருக்காது, எல்லாமே வெளியேறிடும். மிச்சம் வந்து கொஞ்சம் அங்கங்கே அழுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்கள், அந்த லெமனோட கொஞ்சோண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த லிக்விட்னாலும் யூஸ் பண்ணி பர்னரை வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கிற அழுக்குகள், அப்புறம் வந்து கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எப்பொழுதுமே நீங்கள் வந்து தண்ணி வச்சு கழுவி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அடுப்பு வந்து நல்லா புதுசு போல் சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இதேமாரி க்ளீன் பண்ணாவே போதும். நல்லா புதுசு போலவே உங்களுடைய பர்னர் இருக்கும். நல்லாவும் வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ அடைப்பு இல்லாமல் உங்களுடைய தீ வந்து நல்லாவே நம்மளுக்கு எரியும். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். இந்த 2 பொருள் தான், ஆனால் நல்லா ரியாக்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இரும்பு பாத்திரத்தெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பாத்திரத்தில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு துருப்பிடிச்ச கரைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 நாள் வந்து நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே அதுலேருந்து துருப்பிடிச்ச கரைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது போகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் உப்பும், அதுக்கப்புறம் அந்த ஒரு அரை லெமனும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து அந்த லெமன் சாரோட அந்த தூள் உப்பையும் சேர்த்து துருப்பிடிச்ச கரைகள் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து வெறுமனையாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி விடணும். நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு, தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த துருப்பிடிச்ச கரைகள் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து வெளியேறி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து தேய்க்கும் போதே வந்து எப்படி கொஞ்சமாக வெளியேறி வருது பாருங்கள். இப்போ வந்து இதை நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து பாத்திரத்தை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே கூடாது, அப்படியே நல்லா ஊற விட்டுறணும். நீங்கள் வந்து உங்களுடைய பாத்திரம் வந்து ரொம்ப துருப்பிடிச்ச கரைகளாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 1 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நல்லா வந்து அதுக்கு வந்து ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற முறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய பாத்திரம் வந்து நல்லா வந்து நம்ம அது வந்து இரும்பு பாத்திரம் மாதிரியே இருக்காது, அப்படி நார்மல் வந்து சில்வர் பாத்திரம் மாதிரியே மின்னும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊற விட்டுட்டேன். இப்போ ஊற விட்டதுக்கப்புறம் நான் அடுத்த ப்ராசஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் வந்து நான் உப்பு வந்து போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு அந்த நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த லெமனை வச்சே வந்து எல்லா இடத்துலையும் வந்து அடுப்பை சூடாக இருக்கும்போதே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். இப்படி தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பும் அந்த எலுமிச்சம்பழமும் அந்த இரும்போடு சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பாத்திரத்தை வந்து புதுசு போல் வந்து நம்மளுக்கு தரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தேய்க்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்போக்கு கூட வந்து எடுத்து வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து என்னால் பிடிச்சி தேய்க்கிறேன், நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் பிடிச்சி தேய்க்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் உடனே எடுத்துகிட்டு பாத்திரங்களை ஒரு இடத்துல எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு, இப்போது ஸ்க்ரப்பர் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பாத்திரத்தில் துருப்பிடிச்ச கரைகள் எதுவுமே இருக்கவே இருக்காது. பாருங்கள், அடுப்பில் வச்சு உப்பு வச்சு தேய்க்கும் போது நல்லா பாத்திரம் வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். சோப்பு யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா, எந்த ஒரு
துருப்பிடிச்ச கரைகளும் இருக்கவே இருக்காது, எல்லாமே வந்து போயிடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாத்திரம் யூஸ் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப துருப்பிடிச்சிருச்சு. அதேமாரி இந்த பாத்திரத்தில் நிறைய வந்து அடி பிடிச்சும் போயிருக்கு. நான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணேன். அப்போவுமே வந்து முக்கால்வாசி அளவு வந்து எல்லா கரைகளும் துருப்பிடிச்ச கரை வந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் அடிப்பிடிச்ச கரை இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து 2-3 வாஷில் நான் பண்ணும்போது அதுவும் சுத்தமாக போயிடும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, ஃபுல்லாக வந்து துருப்பிடிச்சி போய் நல்லா துருப்பிடிச்சி போய் கிடந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக வந்து சில்வர் பாத்திரம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த 2 பொருள் தான், உப்பும் லெமன் தான். இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும், எல்லா துருக்கரையும் போயிடும். இப்போ பாருங்கள் பாத்திரம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு டைம் வந்து நான் வாஷ் பண்ணேன்னா அந்த உள்ளே இருக்கிற அடிப்பிடிச்ச கரைகளும் சுத்தமாக போயிடும். இப்போ துருப்பிடிச்ச கரைகள்னு எதுவுமே இல்லை. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஏதாவது எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி, நீங்கள் வந்து கண்ணியும் யூஸ் பண்ண மாட்டீங்க, எப்போமா தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் தடவி அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரத்துலேயே வந்து துருப்பிடிக்கவே பிடிக்காது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில்வர் பாட்டில் அப்படின்னா சில்வர் பாட்டிலேருந்து ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி அடிக்கடி நம்ம ஊற்றி வைக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வரும். அதை போக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் தான் டிப் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதோடய நம்ம வந்து நான் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அந்த பாட்டிலில் வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா பாட்டிலை மூடிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. எவ்வளோ தூரம் குலுக்க முடியுமோ நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து பாட்டிலை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த ப்ரெஷ்ஷும் போட்டு கழுவ வேண்டாம், வேறு எதையும் வச்சு தேய்க்கவே வேண்டாம், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். 1/2 மணி நேரம் கழித்து உள்ளே இருக்கிற வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் வாஷ் பண்ணுற மாதிரி சாதா வாட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா குலுக்கி கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு சில்வர் பாட்டில் வந்து எப்பொழுதுமே ஸ்மெல் வரவும் வராது, பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சில்வர் வாட்டர் பாட்டிலாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா இந்த முறையில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணும், உள்ளே கொடுத்து தேய்க்கணும்னு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. எந்த அழுக்காக இருந்தாலும் இந்த முறையில் வந்து ரிமூவ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் சில்வர் பாட்டிலில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவும் வராது. இன்றைக்கி நான் சொன்ன 3 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோட டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.